ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா லீஃப் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஒரு டைப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேசிங், ஏன்னா நான் ரஃப்பாக போடுறதுனால ஃப்ரீ ஹேண்டில் போடுறேன். நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னா நம்ம வந்து லீஃப் வந்து தனியாக ஒரு ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? லீஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் நிறையா யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? லீஃப் வந்து கரெக்டாக போடுங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதுவுமே நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் கோடு போட மறந்துட்டேன். அந்த கோடு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து அந்த கோட்லேயே போயிட்டு வரதுக்கு வந்து வசதியாக இருக்கும், ஓகேவா? இதுவும் அந்த லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளை ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளை ஸ்டிச் மாதிரியே தான் இது. மேலே போயிட்டு ஒரு லாக், கீழே வந்துட்டு ஒரு லாக், அதே மாதிரி இதை வந்து ஃபில் பண்ணணும் நம்ம, ஓகேவா? வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து லீஃப் வர மாதிரி ஒரு பிக்சர் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீஃப் வந்து அப்படி நீட்டாக வரப்போ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நமக்கு லீஃப் டிசைன் வச்சு மோஸ்ட்லி ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக வந்துடும் அந்த ப்ளவுஸ் பார்க்கவே நமக்கு, ஓகேவா? இந்த மாதிரி லீஃப் வந்து சைடாக 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க ஒரு பூவை. இது நான் வந்து கீழேயே குத்திட்டு மறுபடியும் மேலே போய் ஃபில் பண்ணிடுவேன். பட் உங்களுக்கு புரியணுன்றனால நான் அப்படியே கன்டினியூ பண்ணாமல் ஒரு செயின் அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். அவுட்லைன் கொடுத்துட்டு மேலேருந்து மறுபடியும் கீழே போகிறேன், ஓகேவா? இது நம்ம கீழே இருந்தும் மேலே இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துடலாம், ஓகே? ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு மறுபடி அந்த எட்ஜு திருப்புறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் குத்தணும், ஓகேவா? குத்திட்டு மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்கிற அரை பக்கத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம், ஓகே? இது மாதிரி அழகாக ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த லீஃபோட இது வந்து கரெக்டாக இருக்கும். இடம் விட வேண்டாம், கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டுட்டு வாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே குத்திட்டு வெளியே எடுத்து அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு உள்ளே குத்துங்க ஒரு லாக். அதுக்கு அடுத்தது வந்து அந்த லாக் போடுறது வந்து அந்த ட்ரேஸ் பண்ண லைன்லேயே அந்த லாக்கை வந்து போடுங்க, ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 1க்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும் அமைதியாக, ஓகேவா? ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? நல்லா பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே? இதே மாதிரி ஒரு லீஃபை வந்து ஃபில் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 முக்கியம். இது ஒரு டைப் லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு. இன்னொரு டைப் எப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும் லீஃபு, ஓகேவா? த்ரெட்டு பிசுறு வராமல் நூல் இழுக்காமல் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி லீஃப் வரைகிறீங்களோ அதே இதுலேயும் நீங்கள் ஸ்டிச்சஸ் மாறாமல் லீஃபை விட்டு வெளியே போயிடாமல் பண்ணிங்கன்னா கொடுத்துருங்க, நீட்டாக பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே அவுட்லைன் வந்து ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலுமே நம்ம கம்பல்சரி வந்து அவுட்லைன் கொடுத்தே ஆகணும். நான் 1க்கு 2 அவுட்லைனே கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த 2 அவுட்லைன் கொடுக்குறப்போ இன்னும் வந்து அழகாக தெரியும் நமக்கு, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டிச் லீஃப் வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஒரு பீகாக்கோட ஃபெதர்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு யூஸ் ஆகிறது வந்து இந்த லீஃப் ஸ்டிச் தான். ஸோ அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5-6 லீஃபை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு லீஃப் எடுத்து ஒரு பூவோடு சேர்ந்து லீஃப் எடுத்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.